ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி என்னோடய கிச்சன் சேனலில் உங்கள்கிட்ட நான் காட்ட போகிறது இந்த சீசனுக்கு தகுந்த ஒரு சூப்பரான கஷாயம் எப்படி போடுறதுன்னு தான். இந்த சீசனில் வந்து பனி, மழை, வெயில் எல்லாமே நமக்கு ரொம்ப தொந்தரவாக இருக்குது. அதே மாதிரி ஸ்கூல் போகிற பசங்களுக்கு, குழந்தை பிள்ளைகளுக்கு வந்து காலையில் எந்திரிக்கும் போதெல்லாம் ரொம்ப சளி, இரும்பல் அந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நேரத்தில் வந்து நம்ம காலையில் டீக்கு பதிலாக இந்த மாதிரி கஷாயத்தை போட்டு கொடுத்தா அந்த புள்ளைகளுக்கு ரொம்ப ஆரோக்கியமாகவும் சளிக்கு ரொம்ப சளி பிரச்சனையால் தொந்தரவு இல்லாமல் பிள்ளைங்கள் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து பள்ளிக்கூடம் கிளம்பி போகலாம். அதுக்கான உள்ள வீடியோ நான் உங்கள்கிட்ட இன்றைக்கி காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸு. வாங்க இந்த கஷாயத்துக்கு தேவையான பொருள்கள் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். இப்போ இதுக்கு தேவையான பொருள்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸு. இது வந்து தனியா சொல்கிறேன், கொத்தமல்லி, முழு கொத்தமல்லி சொல்கிறீங்க இல்லை ஃப்ரெண்ட்ஸு, அதை வந்து நான் வந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவை நான் எடுத்திருக்கேன் இன்றைக்கி. இதை ஒரு 4 டம்ளர், பெரிய டம்ளரில் வந்து 4 டம்ளர் தண்ணி வச்சு கொதிக்க வச்சு நல்லா டீ கலர், அதாவது இந்த வெரைட்டி சொல்கிறோம் இல்லை ஃப்ரெண்ட்ஸு, அந்த மாதிரி வெரைட்டி அளவை கலர் வர வரைக்கும் நம்ம வந்து நல்லா கொதிக்க வைக்கணும். அடுத்தது வந்து சோம்பு சொல்கிறோம் இல்லை ஃப்ரெண்ட்ஸு, நம்ம எல்லாம் இதில் வந்து எதுவுமே கெமிக்கல்ஸ் ஐட்டம் கிடையாது. இது இயற்கையான முறையான செய்கிறவளோ நம்ம சாப்பிட்ற ஐட்டத்தில் அடிக்கிற ஒரு பொருள்கள் தான் எல்லாமே. இந்த கஷாயத்தை குடிச்சிட்டு நீங்கள் வந்து இங்கிலீஷ் மாத்திரை சாப்பிட்டாலும் எந்த பிரச்சனை, எந்த சைடு எஃபெக்டும் வராது ஃப்ரெண்ட்ஸு. நீங்கள் தாராளமாக இந்த கஷாயத்தை குடிச்சிட்டு இங்கிலீஷ் மாத்திரையும் நீங்கள் போட்டுக்கலாம். ஆனால் வந்து இந்த கஷாயத்தை மட்டுமே நீங்கள் தொடர்ந்து ஒரு ரெகுலராக ஒரு 3 டைம் எடுத்துனாக்கா உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் மாத்திரத்துக்கு வேலையே கிடையாது. அது நமக்கு தேவையில்லை. டாக்டர்கிட்ட போய் நம்ம இங்கிலீஷ் மருந்து மாத்திரை வாங்கி பிள்ளைங்களை வந்து கஷ்டப்படுத்திட்டு இந்த மருந்து மாத்திரை கொடுக்கணும் அவசியமே கிடையாது ஃப்ரெண்ட்ஸு. அடுத்ததாக நான் எடுத்திருக்கிறது கருஞ்சீரகம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ரொம்ப நமக்கு ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறது, ரொம்ப நமக்கு வந்து உடம்புக்கு அவ்வளோ ஆரோக்கியத்தை கொடுக்கறது நம்மளோட பொருள்கள் உள்ளது ஒரு பொருள் தான் இது கருஞ்சீரகம். அடுத்தது வந்து சீரகம், அதுக்கு அடுத்தது வந்து வெந்தயம். இது வந்து கருஞ்சீரகம் வந்து 1/2 டீஸ்பூன்னு, ஜீரகம் வந்து 1/2 டீஸ்பூன்னு. இப்போ ஜீரகம்ல வந்து நம்ம நிறைய சேர்த்துக்க கூடாது. ஏன்னா சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து இந்த கஷாயத்தை நம்ம போட்டு கொடுக்கும் போது வயிற்றுப்போக்கு அதிகமாகிடும். ஜீரகம் அதிகமாக சேர்த்துக்கிட்டோன்னா வயிற்றுப்போக்கும் வரும். அதுக்காகத்தான் நான் வந்து 1/2 டீஸ்பூன் அளவு எடுத்துக்க சொல்கிறேன். நானும் அதே அளவை தான் எடுத்திருக்கேன். வெந்தயம் வந்து 1 டீஸ்பூன். மெழுகுத்தூள், உங்கள்கிட்ட முழு மெழுகு இருந்தால் அது இடித்து கூட நீங்கள் போட்டுக்கலாம். இன்றைக்கி எனக்கு முழு மெழுகு கிடைக்கல, அதனால் நான் வந்து மெழுகு பவுடர் வச்சுருக்கேன். மெழுகு பவுடர் வந்து நான் வீட்டிலே செஞ்சது தான். மெழுகு பவுடர் வந்து 1 டீஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன். மஞ்சத்தூள் வந்து இது நமக்கு வந்து மஞ்சள் வந்து செக்கில் அரைச்சி எடுத்த மஞ்சத்தூள், பேக்கெட்டு கிடையாது ஃப்ரெண்ட்ஸு. பேக்கெட் உள்ள மஞ்சத்தூள் நம்ம எடுத்துக்கக்கூடாது. சில நேரத்துக்கு அதில் அது மாதிரி கலர் பவுடர் மாதிரி கலந்திருக்கும். அதனால் மஞ்சள் வந்து செக்கில் அரைச்சி எடுத்த மஞ்சத்தூள். இது மஞ்சத்தூள் வந்து 1 டீஸ்பூன் அளவு நான் இன்றைக்கி சேர்த்துருக்கேன். 2 பிஞ்சு அளவு ஒரு இஞ்சி, இது வந்து நல்லா இடித்து நம்ம இந்த கஷாயத்துக்கு ஆட் பண்ணிக்கணும். இதுக்கு வந்து அடுத்த மெயினான ஒரு பொருள் ஒன்று இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அது உங்களுக்கு கிடைக்காட்டி நீங்கள் வந்து, அதாவது டவுன் பகுதியில் இருக்கவங்களுக்கெல்லாம் அந்த பொருள் கிடைக்க கஷ்டம். அதனால் நீங்கள் என்ன செய்கிறீங்க, நாட்டு மருந்து கடையில் கேட்டால் அதோட பவுடர் கிடைக்கும். இப்போ அது என்னன்னு உங்கள்கிட்ட காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸு. பப்பாளி இலை. இந்த பப்பாளி இலை வந்து என் வீட்டிலே இருக்குது ஃப்ரெண்ட்ஸு. நான் பிள்ளைங்களுக்கு கஷாயத்துக்காகவும் நம்ம உடம்புக்கு ஹெல்த்துக்காகவும் நான் பப்பாளி இன்றைக்கி வந்து மரமாக விதைச்சி வச்சுருக்கேன் வீட்டில். அதனால் இந்த பப்பாளி இலையை ஃப்ரெஷ்ஷாகவே இன்றைக்கி நான் எடுத்திருக்கேன். இந்த பப்பாளி இலையை நம்ம எப்படின்னாக்கா சின்னதாக சிசர் எடுத்துகிட்டு சின்னதாக கட் பண்ணி இதை நான் இன்றைக்கி நல்லா அலசி எடுத்திருக்கேன். நல்லா கழுவி எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸு. இது நல்லா நம்ம ஃபஸ்ட்டு மரத்துலேருந்து பறித்து நல்லா வந்து அலசி எடுத்துக்கணும். இதை அலசி முடித்து சின்னதாக இந்த மாதிரி சின்னதாக சிசரில் இந்த அளவை இப்படி சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸு. கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த கஷாயத்தில் போட்டு நம்ம எல்லாத்தையும் ஒன்றா போட்டு ஒரு 4 டம்ளர், பெரிய டம்ளரில் 4 டம்ளர் அளவை தண்ணி ஊற்றி
நம்ம கஷாயத்தை செஞ்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸு. அந்த டம்ளர் இப்போ நான் உங்கள்கிட்ட வந்து எந்த அளவு டம்ளர் உங்கள்கிட்ட நான் வீடியோவில் காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க ஃப்ரெண்ட்ஸு, இந்த மாதிரி டம்ளரில் இந்த மாதிரி இந்த பெரிய நீட்டு டம்ளரு, இந்த டம்ளரில் இருந்து ஒரு 4-4.5 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்கும். அதாவது நான் சொல்கிறது உங்களுக்கு வந்து எத்தனை பேருக்கு உங்களுக்கு கஷாயம் தேவைப்படுதோ அதுக்கான அளவை நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். இது பொருள்கள் அளவுகள் பிரச்சனையே கிடையாது. இது வந்து அளவுகள் வந்து பிரச்சனை கிடையாது. 4 டம்ளருக்கு தண்ணி இந்த டம்ளரில் 4 டம்ளர் தண்ணி ஊற்றுனாக்கா 2 டம்ளர் அளவை நல்லா சுருண்டு வர வரைக்கும் நம்ம கஷாயத்தை காய்ச்சி விடணும். இப்போ நான் எடுத்து இருக்கிறது இந்த டம்ளரில் 3 டம்ளர் அளவு தண்ணிக்கான உள்ள பொருள்கள் தான் நான் இன்றைக்கி எடுத்துருக்கேன். இந்த பொருள்களுக்கு வந்து 3 டம்ளர் தண்ணி ஊற்றி 1.5 டம்ளர் தண்ணி அளவை சுருண்டு வர வரைக்கும் நம்ம கஷாயத்தை காய்ச்சி எடுத்துக்கணும். அதே மாதிரி பப்பாளி இலையை வந்து ரொம்ப அளவு அதிகமாக எடுத்துக்கக்கூடாது. இதை வந்து நான் இதில் வந்து இன்றைக்கி வந்து ஒரு 3 டம்ளர்னால் இந்த பாதி பப்பாளி தான் போடுவோம். இந்த பாதி இலையை தான் நான் போடுவேன். ஏன்னா பப்பாளி இலையை ரொம்ப நம்ம சேர்த்துக்கினா அதுக்கும் வயிற்றுப்போக்கு மாதிரி வரும். ஆனால் வயிற்றுப்போக்கு வந்தாவே ரொம்ப நல்லது. நம்ம உடம்புல இருக்க கிருமி வைரஸ்ஸு குடல் சுத்தப்படுத்துகிறோம். ஜுரம் கண்டிப்பாக இது 2 பொருள்கள், அதாவது இது பப்பாளி இலைக்கும் இந்த தனியா சொல்கிறோம் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸு, இதில் அவ்வளோ சத்துக்கள் இருக்குது. இது நிறைய பேருக்கு தெரியாது. நம்ம சாப்பாட்டுக்கு தான் யூஸ் பண்ணுறோம், மசாலா ஐட்டத்தில் தான் யூஸ் பண்ணுறோம். ஆனால் இது எப்போவுமே நம்ம ஜுரம் வர கை குழந்தைங்க, அதாவது 1 வயசுக்கு அப்புறம் உள்ள பிள்ளைங்களுக்கு வந்து இது சும்மாவே நம்ம தண்ணிக்கு பதிலாக சும்மா லேசாக ஒரு 2 சிட்டிகை எடுத்து தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு அதில் வந்து பனக்கல்கண்டு இல்லைன்னா கல்கண்டு தேன் அந்த மாதிரி கரைச்சி பிள்ளைங்களுக்கு கொடுத்துட்டா அவ்வளோ நல்லது ஃப்ரெண்ட்ஸு. உங்களுக்கு இந்த கஷாயத்துக்கு வந்து சுவைக்காக தேவைப்பட்டால் நீங்கள் வந்து கருப்பட்டி பவுடரை யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா தேன் யூஸ் பண்ணிக்கலாம். சுவை தேவைப்பட்டால், சுவை அவசியமாக இல்லை, நீங்கள் சுவை தேவைப்பட்டால் மட்டும் கருப்பட்டி பவுடரோ அப்படி அல்லது தேன் யூஸ் பண்ணிக்கலாம். தேன் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இந்த கஷாயத்தை தாராளமாக ஒரு நாளைக்கே 2 வேளை, 2 நாளைக்கே 4 வேளை அந்த மாதிரி நீங்கள் குடிச்சிட்டு வந்தோம்னாக்கா நம்ம உடம்புல இருக்க கிருமி வைரஸ்ஸு ஜுரம் வரக்கூடிய உள்ள வைரஸ்ஸு பிரச்சனை எல்லாமே நமக்கு நல்லா போயிடுவோம். எந்த ஜுரமும் எந்த வைரஸும் எதுவுமே வராது ஃப்ரெண்ட்ஸு. நீங்கள் எப்போவுமே இந்த கஷாயத்தை காய்ச்சும் போது இந்த 2 பொருள்கள் அவசியமாக நீங்கள் சேர்த்துக்காங்க. எதுக்கு நான் சொல்கிறேன்னா இதில் இல்லாத பவர் இந்த 2 பொருள்களுக்கு இருக்குது. பப்பாளி இலைக்கும் தனியா இந்த முழு கொத்தமல்லி சொல்கிறோம் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸு, இதுக்கு இருக்கும். பவுடரை யூஸ் பண்ணக்கூடாது. அதாவது இந்த தனியாவில் வந்து பவுடர் யூஸ் பண்ணக்கூடாது. பவுடர் எதுக்கு யூஸ் பண்ணக்கூடாதுங்கிறோன்னா இது நம்ம அரைக்கும் போது இது உள்ள பவர் ஃபுல்லாக வெளியே ஆகும், பவுடராக காற்றோட்டமாக போகும். அதுக்காக முடிஞ்ச வரைக்கும் நம்ம இந்த மாதிரி முழு தண்ணி அடிக்கிறது தான் ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து இந்த சீசனுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது இந்த கஷாயம் வந்து ஃப்ரெண்ட்ஸு. எல்லோரும் நீங்கள் வந்து இதை ஃபாலோ பண்ணி பாருங்க. உங்களுக்கு பப்பாளி இலையை கிடைக்க இல்லாட்டி எல்லா நகரத்தில் நாட்டு மருந்து கடையில் இந்த பவுடர் கிடைக்கும். பப்பாளி இலை பவுடர்னு சொல்லிட்டு நீங்கள் கேளுங்க, எல்லா கடைகளில் கிடைக்கும். பப்பாளி இலை பொதுவாக எல்லோரும் பவுடர் பண்ணி நாட்டு மருந்து கடையில் வச்சுக்கிற காரணமே டவுன் பகுதி உள்ளவங்களுக்கு பப்பாளி மரம் கிடைக்கிறது கஷ்டம். சொந்தமாக இப்போ வந்து நிறைய பேர் வந்து வாடகை வீட்டெலாம் குடியிருக்கவங்களுக்கு வந்து பப்பாளி இலையை கிடைக்க ரொம்ப கஷ்டம். நம்ம சொந்த வீடாக இருந்தால் நம்மளே நட்டு வச்சுக்கலாம். நமக்கு தேவையும் போது பப்பாளியும் சாப்பிட்லாம். இந்த இலையும் நமக்கும் இந்த மாதிரி சீசன் மாதிரி வரும்போது நமக்கு இது ரொம்ப உபயோகமாக இருக்கும், ரொம்ப உதவியாக இருக்கும். அதுக்காக நீங்கள் யாருமே கவலைப்பட தேவையில்லை. டவுன் பக்கத்தில் இருக்கவங்கெல்லாம் பப்பாளி இலை பவுடர் வந்து நாட்டு மருந்து கடையில் நீங்கள் தாராளமாக வாங்கி வீட்டில் வந்து நீங்கள் வச்சுக்கலாம். அந்த மாதிரி வாங்கி வச்சுக்கிட்டு இந்த கஷாயம் செய்யும் போது அவசியமாக இந்த 2 பொருள்கள் நீங்கள் அவசியமாக சேர்த்துக்காங்க. ஏன்னா இந்த ஜுரத்துக்காக சளிக்காக எல்லாத்துக்குமே இதில் உள்ள பவரை தான் அதிகமாக நமக்கு கொடுக்கும். அதுக்காகத்தான் உங்கள்கிட்ட முக்கியமாக நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்கள் பிள்ளைங்களுக்கு லேசான சளி இருந்தால் கூட டக்குன்னு தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகாதீங்க ஃப்ரெண்ட்ஸு. ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போய் மருந்து மாத்திரை வாங்கி கொடுக்கறதுக்கு பதிலாக இந்த மாதிரி இயற்கையான உள்ள பொருள் வச்சு நம்ம வீட்டிலே இந்த கஷாயத்தை செஞ்சு கொடுத்தோன்னா நம்ம பிள்ளைங்களோட மாற்றம், அந்த சளிகளோட மாற்றம் எப்படின்னு உங்களுக்கு தெரியும். அதை தெரிஞ்சுப்பறோம். அதுக்கப்புறமும் சரியாக வரையில்லைன்னா நீங்கள் வந்து பிள்ளைங்க தாராளமாக டாக்டர்கிட்ட தூக்கிட்டு போங்க ஃப்ரெண்ட்ஸு. போயிட்டு பாருங்க. ஒரு தடவைக்கு 2 தடவை இதை கொடுத்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் சரி வரையில்லைன்னா உங்கள் பிள்ளைங்கள நீங்கள் தூக்கிட்டு போங்க ஃப்ரெண்ட்ஸு.
இது வந்து எந்த கஷ்டமும் நமக்கு கிடையாது. இதில் இருக்க அனைத்து பொருள்களுமே நம்ம வீட்டில் அடுப்பாங்கரையில் இருக்கக்கூடிய பொருள்கள் தான், நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற பொருள்கள் தான். அதனால் நம்ம எந்த நேரம் வேணால் எப்போ வேணால் கஷாயம் போட்டு குடிக்கலாம். இதை வந்து கஷாயம்னா இதில் வந்து சைடு எஃபெக்ட் எதுவுமே கிடையாது ஃப்ரெண்ட்ஸு. இதை நம்ம எல்லாம் சாப்பிட்ற ஐட்டத்தில் போட்டு சாப்பிட்ற பொருள்கள் தான். அதனால் இதில் வந்து எந்த சைடு எஃபெக்ட்டும் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருமே குடிக்கலாம். ஒரு வயசுக்கு மேல் உள்ள பிள்ளைங்கள்ல இருந்து வயசு கூட உள்ளவங்க 80-70 வயசு உள்ளவங்க வரைக்கும் நம்ம இதை குடிச்சிட்டு போகலாம் ஃப்ரெண்ட்ஸு. எந்த பிரச்சனையும் வராது ஃப்ரெண்ட்ஸு. ஓகே ஃப்ரெண்ட்ஸு, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக்கு கொடுங்க. நீங்கள் ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் எப்படி இருந்துட்டு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸு. இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப உங்களுக்கு உபயோகம், இந்த சீசனுக்கு வந்து இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப உபயோகமாக இருக்கும், ரொம்ப உதவியாக இருக்கும். அதுக்காகத்தான் இந்த வீடியோ உங்களுக்கு நான் போட்டு விட்றேன் இன்றைக்கி. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸு, பார்த்துட்டு இதில் உள்ள எஃபெக்ட் எப்படி இருந்துட்டுன்னு என்கிட்ட சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரிசல்ட் எப்படி இருந்துட்டு என்கிட்ட சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸு. கமெண்டில் பேசுங்க ஃப்ரெண்ட்ஸு. என்னோடய வீடியோ பார்த்துட்டு என்னோடய வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸு.